ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த டே 36 ஆஃப் டெய்லி கோடிங். இன்னைக்கு நம்ம ஒரு கேம்னு சொல்லலாம், இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ரேண்டமான பேட்டர்ன்னு சொல்லலாம். இது பேர் கான்வேஸ் கேம் ஆஃப் லைஃப். இது என்னன்னா, அஹ், இதுக்கு முன்னாடி ஜான் கான்வே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேத்தமெட்டிஷியன் தான் இதை கண்டுபிடிச்சாரு. இது பேசிக்காக என்னென்னா, ஒரு ஸ்க்ரீனில் ஒரு கிரிட்டில் நமக்கு டிஃப்ரெண்ட் லைஃப் ஃபார்ம்ஸ் வந்துட்டு கிரியேட் ஆகும் அப்படின்னா, அதுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது அப்படின்னா, அப்போ வந்துட்டு அது எந்த மாதிரி தன்னைத்தானே வந்துட்டு வச்சு கிரியேட் ஆகும், லைக் நேச்சுரலாக அப்படிங்கிறத வச்சு தான் இதுதான் இந்த இது 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 பேர் தான் கான்வேஸ் கேம் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இதை வந்துட்டு இது பார்க்குறதுக்கு அதுவே ஒரு எவல்யூஷன் மாதிரி அதுவே ஒரு பேட்டர்னை ஃபார்ம் பண்ணுது பார்த்தீங்களா? ஸோ இதை ஃபார்ம் பண்ணி இது செட்டில் ஆகுது. ஆரம்பிக்கும்போது ஏதோ ஒரு பேட்டர்ன் இருந்துச்சு. பட் இப்போ வந்துட்டு இந்த பேட்டர்னில் இது செட்டில் ஆயிருக்கு. ஸோ இதை வந்துட்டு எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ பேசிக்காக இதுதான். இப்போ வந்துட்டு இதுக்கு இந்த இதுக்கு வந்துட்டு சில ரூல்ஸ் இருக்கு. இந்த இந்த லைஃப் ஃபார்முக்கு எப்படின்னா, நம்ம வந்துட்டு ஒவ்வொரு இதுவும் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்ட்டிங்ல நம்ம ரேண்டமா ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது ஒரு ஆர்கானிசம் ஆர் ஒரு இண்டிவிஜுவல் வந்துட்டு உயிரோட இருக்கு அப்படின்னா, அத 0ன்னு நோட்டேட் பண்றோம். அதுவே அது உயிர் இல்லன்னா, டெட்டா இருந்துச்சுன்னா, அத வந்துட்டு சும்மா எம்ப்டி ஸ்பேஸால நம்ம டினோட் பண்றோம். அப்படி பார்த்தோம்னா, இதுல சில ரூல்ஸ் இருக்கு. அதுல ஒண்ணு வந்துட்டு லோன்லினஸ். அப்படின்னா, ஒரு கிரிட் இருக்குன்னு ஒரு கிரிட்ல ஏதாச்சும் ரேண்டமா ஒரு இப்ப ஒரு ஆர்கானிசம் அது உயிரோட இருக்குன்னா, இது வந்துட்டு அது உயிரோட இருக்கும் இருக்கணும் அப்படின்னா, எய்தர் அது வந்துட்டு அ அ 2 நெய்பர்ஸ் ஆர் 3 நெய்பர்ஸ் இருந்தா தான் அது வந்து உயிர் வாழும். ஸோ பார்த்தீங்கன்னா, அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ இப்போ வந்துட்டு ஸ்டெபிலைஸ் ஆயிடுச்சு இந்த இது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா, இதில எந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும், அதுக்கு வந்துட்டு ஒரு 2 நெய்பர் இல்ல 3 நெய்பர் கண்டிப்பா இருப்பாங்க. ஸோ இங்க பார்த்தா, இங்க இந்த இந்த ஸ்பெசிஃபிக் இதுக்கு வந்துட்டு 3 நெய்பர் இருக்கு. அதே நேரத்தில இத எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதுக்கு வந்துட்டு 2 நெய்பர் இருக்கு. இப்ப அதே மாதிரி ஸ்க்ரீன்ல இருக்க எத எடுத்துக்கிட்டாலும் 2 ஆர் 3 நெய்பர்ஸ் இருக்கும். 2 இத எடுத்துக்கிட்டா மத்த மத்த 3 நெய்பர் இருக்கு. அதே மாதிரி இங்க எடுத்துக்கிட்டாலும், இங்க எடுத்துக்கிட்டா 2 நெய்பர் இருக்கு. இங்க எடுத்துக்கிட்டா 2 நெய்பர் இருக்கு. அ அந்த மாதிரி. ஸோ இதுதான். அ இது வந்துட்டு லோன்லினஸ். ஒருவேள அப்படி இல்லன்னா, அது வந்துட்டு செத்துரும். எந்த ஆர்கனிசமா இருந்தாலும் அது செத்துரும். ஓகே. அது ஒண்ணு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஓவர் கிரவுடிங். அப்படின்னா, மோர் தென் இப்போ 2 ஆர் 3க்கு மேல இருக்கு அப்படின்னா, அப்ப வந்துட்டு அப்ப வந்து அந்த ஆர்கானிசம்க்கு வந்துட்டு ஃபுட் இருக்காது. ஸ்டார்வேஷன் ஆயி செத்துரும். ஸோ அப்படின்னா, அ பா பா இப்போ நீங்க பாசிபிலிட்டீஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு இதுக்கு ஒரு அ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு கிரிட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த ஒரு கிரிட்டுக்கு கிரிட்ல ஒரு வேல்யூ எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுக்கு மேல வந்துட்டு 3 வே இருக்கும். 3 வந்துட்டு நெய்பர்ஸா இருக்கலாம். அப்புறம் அதோட ஒரே ரோல வந்துட்டு 2 நெய்பர் இருக்கும். அது கீழ இருக்க ரோல ம அ அது கீழ இருக்க ரோல மட்டும் மறுபடியும் ஒரு 3 நெய்பர் இருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த மத்தியில இருக்க இந்த ஒரு கிரிட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு 8 நெய்பர் இருக்கும். அப்படி இருக்கும்போது மேக்ஸிமம் பாசிபிலிட்டி வந்து 8 நெய்பரா இருக்கும்போது, மோர் தென் 3 நெய்பர்ஸுக்கு மேல இருக்கும்போது, அப்ப வந்துட்டு அந்த ஆர்கானிசம் செத்துரும். ஸோ அது ஒரு ரூல். ஃபர்ஸ்ட் வந்து லோன்லினஸ்ஸா இருந்துச்சுன்னா செத்துரும். நெக்ஸ்ட் வந்துட்டு இது ஓவர் கிரவுடிங்கா இருந்தா செத்துரும். நெக்ஸ்ட்டு எப்போ சர்வைவ் ஆகும்னா, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 2 ஆர் 3 நெய்பர்ஸ் மட்டும் ஆப்டிமலா இருக்கும்போது, அப்ப அது வந்துட்டு சர்வைவ் ஆகும். அது வந்து 3வது ரூல். இப்ப சர்வைவல் வந்துட்டு அ 2 ஆர் 3 நெய்பர்ஸ் இருக்கும்போது மட்டும் தான் சர்வைவ் ஆகும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ரீப்ரொடக்ஷன். ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா, நீங்க பார்த்தீங்கன்னா, அ ஒரு இது எப்போ கிரியேட் ஆகும் அப்படின்னா, ஒரு லைஃப் ஃபார்ம்னா கிரியேட் ஆகணும். எல்லாமே ரீப்ரொடியூஸ் ஆகும்ல. ஸோ அது எப்போ நடக்கும் அப்படின்னா, அதாவது ஒரு இடத்துல வந்துட்டு ம், ம் 3 ஃபார் எக்ஸாம்பிள்
ஒரு ஏதாச்சும் ஒரு கிரிட்டுக்கு 3 நெய்பர்ஸ் இருந்துச்சு. ஒரு எம்ப்டி கிரிட்டுக்கு 3 நெய்பர்ஸ் இருந்துச்சு. அப்படின்னா, அந்த இடத்துல வந்துட்டு லைஃப் ஃபார்ம் கிரியேட் ஆகும். அப்படி பார்த்தா, இப்ப மத்த எந்த இடத்துலயுமே இது இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எம்ப்டி ஸ்பேஸ் எடுத்துக்கோங்க. இந்த எம்ப்டி ஸ்பேஸ்ல இதுக்கு எத்தன நெய்பர் வந்து உயிரோட இருக்கு? 2 தான் இருக்கு. மேல, கீழ. அதே மாரி இங்க எடுத்துக்கோங்க. இதுக்கு எத்தன லைஃப் ஃபார்ம் இருக்கு? மேல, கீழ. இங்க பாருங்க. மேல, கீழ அவ்வளோதான். ஸோ, அது அப்படி இல்லாம ஒரு அ ல லைஃப் ஃபார்முக்கு 3 நெய்பர்ஸ் இருந்துச்சுன்னா, அத வந்துட்டு நம்ம புதுசா இன்னொரு லைஃப் ஃபார்ம் கிரியேட் ஆகும். ஸோ, அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த இங்க இது ஏன் இங்க ஆடிட்டு இருக்கு அப்படின்னா, இப்ப வந்துட்டு பாருங்க, இது வந்து 2 ரோலையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஏன்னா, நீங்க பார்த்தீங்கன்னா, ம் ஒரு லைஃப் ஃபார்முக்கு நீ நீங்க வந்துட்டு அ அதான். அ இந்த இந்த இத எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஓகே இந்த பொசிஷன் எடுத்துக்கோங்க. இப்போ இப்போ 0 உயிரோட இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப வந்துட்டு இது எப்போ அ அ இது எப்போ சாகும்னா, இதுக்கு ம லெஸ் தென் 2 நெய்பர்ஸ் இருந்துச்சுன்னா. அப்படி பார்த்தா, இதுக்கு இது உயிரோட இருக்க அந்த ஸ்டேட்லயே வந்துட்டு, இதுக்கு வந்துட்டு 2 நெய்பர் இல்ல. அதுவே இது ஏன் ஆனா கிரியேட் ஆகுது அப்படின்னா, இது எம்ப்டி ஸ்பேஸா கன்சிடர் பண்ணீங்கன்னா, இதுக்கு வந்துட்டு 3 நெய்பர் இருக்கு. இந்த 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 பக்கத்துல இருக்க பார்த்தீங்கன்னா, பக்கத்துல இருக்க காலம்ல வந்துட்டு மேல 1, 2, 3 3 நெய்பர் இருக்கு. அப்படின்னா, அப்ப அது எம்ப்டி ஸ்பேஸாவும் இருக்கக்கூடாது. எம்ப்டி ஸ்பேஸா இருந்துச்சுன்னா, இன்னொன்னு கிரியேட் ஆகணும். பட் கிரியேட் ஆயிடுச்சுன்னா, இதுக்கு வந்துட்டு மறுபடியும் அட்லீஸ்ட் 2 நெய்பராச்சும் இருக்கணும். ஆனா, இதுக்கு ஒரே ஒரு பக்கத்துல இங்க இந்த ஹரிசாண்டலா இருக்கும்போது வந்துட்டு ஒரே ஒரு நெய்பர் மட்டும் தான் இருக்கும். ஸோ இதனால இதுதான் இந்த பக்கத்துல இருக்க கேஸுக்கும் இததான் ட்ரூ. ஸோ அதனால இது வந்துட்டு மறுபடியும் இப்டி இப்டி மேல கீழ இது ஆல்டர்னேட்டிவா இருக்கு. ஸோ இதுதான். ஸோ பேசிக்கா இதுதான். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு லோன்லினெஸ் தனியா இருக்கக்கூடாது. அதே நேரத்துல ரொம்ப கிரவுடா இருக்கக்கூடாது. அதே நேரத்துல ஆப்டிமலா 2 அல்லது 3 நெய்பர்ஸ் தான் இருக்கணும். அதுக்கப்புறமேட்டு 4வது வந்துட்டு ஒரு எந்த எம்ப்டி ஸ்பேஸ்ல 3 பேரு 3 நெய்பர்ஸ் இருந்துச்சுனாலும், அது வந்து புதுசா ஒண்ணு கிரியேட் ஆகும். ஸோ இதுதான். வேணா நம்ம இன்னொரு முறை இத ரன் பண்ணி பார்த்துட்டு, அப்புறம் கோடு போவோம். கோட் ரொம்ப சிம்பிள் தான். பாருங்க. இது வந்து ஆப்டிமலா இதாயிடுச்சு. அப்புறம் இது எங்க பார்த்தாலும் இந்த ரூல் சாட்டிஸ்ஃபை ஆகும். ம். ஓகே ஃபைன். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம நேத்து நேத்து அந்த இது பார்த்தோம்ல, அந்த இது ஸ்க்ரீன் சேவரா? ம். நேத்து நம்ம பார்த்தோம்ல. இதுக்கு நம்ம என்ன லாஜிக் நம்ம நேத்து பார்த்தோமோ, எப்படி இந்த ஸ்க்ரீன் வந்துட்டு அ ஒ ஒரு அ பை ஃப்ரேம் பிரிண்ட் ஆகுதோ, அதே லாஜிக் தான் இங்கேயும். இதில எப்படி கலர் சேஞ்ச் பண்றது நம்ம இது பண்ணுவோமோ, அதே மாரி தான் அங்கேயும் கலர் சேஞ்சிங் எல்லாமே அப்படிதான் இருக்கும். ஃபைன். ஸோ வந்துட்டு ம், ம். ஓகே. ம். ஓகே. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ம் பேசிக்கா நமக்கு இத பண்றதுக்கு நமக்கு ஒரு இது தேவை. எது தேவைன்னா, இது ஒரு 2டி அரே தேவை. அந்த அரேல தான் நம்ம எல்லாத்தையும் ஸ்டோரும் பண்ணுவோம். அதுலருந்து தான் எடுத்து டிஸ்ப்ளே பண்ணுவோம். ஸோ, அதனால அதுக்கு வந்துட்டு விட்த் அண்ட் ஹைட் தேவை. ஸோ, நம்மளோட இந்த ஃப்ரேமோட ஹைட் வந்துட்டு என்ன இருக்கும் அப்படிங்கிறது, இது வந்துட்டு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நம்ம 40 விட்த் வந்து 40 ஹைட் 30ன்னு வச்சிருக்கோம். சாரி. இங்கேயா? இங்க ஆ வித் 40 ஹைட் 20ன்னு வச்சிருக்கோம். ஸோ, இப்ப வந்துட்டு இதுக்கு நமக்கு கிரிட் தேவை. ஸோ வந்துட்டு ம் இது நம்ப ஏ ஏ ஏன்னா நம்ப 2 கிரிட் ஏன் தேவைன்னா, ரொம்ப முக்கியம். பட் அத வந்துட்டு நெக்ஸ்ட் சொல்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா, நமக்கு ம் ஓ எப்பவுமே நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோனயும் இந்த ரேண்டமா பொசிஷன்ஸ எடுத்தோனயும் இனிஷியலைஸ் பண்ணிருவோம். ஓகே. ரேண்டமா பொசிஷன்ஸ் இனிஷியலைஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமேட்டு அது எப்படி வருது அப்படிங்கிறத டிசைட் பண்ணுவோம். ஸோ, அந்த ரேண்டம் ஜெனரேட் பண்றது இனிஷியலைஸ் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் அந்த குறிப்பிட்ட டைம வச்சு சீட் வேல்யூ ஜெனரேட் பண்றதுக்காக நம்ம வந்துட்டு, அ
இந்த இது SRAND ஃபங்ஷன் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு வந்துட்டு நம்ம ஸ்டாண்டர்ட் லைப்ரரி தேவை. ஸோ அதை அந்த ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறமேட்டு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கர்சரே தெரியாது. ஆனால் பிரிண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த அப்படி அந்த கமாண்டை வந்து கமாண்ட் லைனுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்துட்டு அதுக்கு ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் இது. ஸோ இது வரைக்கும் வந்துட்டு இது ஒரு கமாண்ட் அப்படிங்கிற ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு இதுதான் அந்த கமாண்டோட வேல்யூ. இது வந்து ஹைட் த கர்சர் ஹைட் பண்ண சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே ஃபைன். இப்போ வந்துட்டு எடுத்தோனையும் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும்போது ரேண்டமாக இனிஷியலைஸ் பண்ணணும். எய்தர் அது வந்து 0 ஆர் 1. 0னா செத்துருச்சு, 1னா உயிரோடு இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அது வந்துட்டு இந்த ரேண்டமாக ஒரு வேல்யூ ஜென்ரேட் பண்ணிட்டு மாடலோ 2 பண்ணிங்கன்னா இது வந்து 2க்குள்ளே 0 ஆர் 1 வந்துட்டு வேல்யூ கிடைக்கும். ஸோ அதை வந்து இனிஷியலைஸ் பண்ணிடுவீங்க அந்த கிரிட்டில். ஸோ பேசிக்காக இந்த லூப் ஸோ அந்த பிரிண்ட் ஆகிற லூப் ரன் ஆகுது. இப்போ ஒவ்வொரு முறையும் கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த கமாண்ட் ஹெச்ங்கிறது ஹோம் கமாண்ட்னா இந்த இதோட கமாண்ட் லைனோட டாப்புக்கு போயிடும். அப்புறம் மறுபடியும் ரீரைட் பண்ணும்போது அது வந்துட்டு எல்லாமே அழிஞ்சிட்டு மறுபடியும் ரைட் பண்ணும். இதுவும் அதே மாதிரி இது எஸ்கேப் கேரக்டர் இந்த ஹெச்ங்கிறது தான் கமாண்டு. ஃபைன். ஸோ இதை பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே. இப்போ வந்துட்டு நம்ம எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம்னா அந்த கிரிட்டில் இருக்கிறத வந்துட்டு நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். என்ன அந்த ரூல்ஸ் ஒவ்வொரு முறையும் அப்டேட் பண்ணுவோம் ஒரு ஃப்ரேமுக்கும். பட் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். பிரிண்ட் பண்ணுறத முன்னாடி பிரிண்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த கிரிட்டில் வந்துட்டு இதுவும் அதே அந்த ஸ்பெசிஃபிக் அந்த ஓ அப்படிங்கிறது தான் ஆக்சுவல் பிரிண்ட் பண்ணுறது. மீதி இருக்கிறதெல்லாம் அது என்ன கலர் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணுறது. அதில் இந்த கமாண்டில் இது வந்துட்டு எஸ்கேப் கேரக்டர். அதுக்கப்புறமேட்டு இது வந்துட்டு அது போல்டாக இருக்கணும் அப்படிங்கிறத குறிக்குது. இந்த 32ங்கிறது இந்த க்ரீன் கலரை குறிக்குது. ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்து இந்த ஓங்கிறது பிரிண்ட் பண்ணும். ஸோ பேசிக்காக இது வந்துட்டு உயிரோடு இருந்துச்சு அப்படின்னா ஓ பிரிண்ட் பண்ணு, இல்லைன்னா ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணு அப்படின்ட்டு. ஒருவேளை இந்த ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணாமல் எல்லாமே லைக் ரொம்ப நேரவாக இருக்கும். அது நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு லைன் முடிச்சு நியூ லைன் ஃபைன். ஸோ பேசிக்காக இது இருக்கட்டும். இப்போது ரூல்ஸ் தான் நம்ம பார்த்த ரூல் தான். அது என்னென்னா நெய்பர் வந்துட்டு லெஸ் தென் 2ஆக இருந்தால் செத்துரும். லோன்லினஸ் இருக்கும்போது நெய்பர் லெஸ் தென் 2ஆக இருந்தால் செத்துரும். அதுக்கப்புறமேட்டு ஓவர் க்ரௌடிங் கிரேட்டர் தென் 3ஆக இருந்தால் நெய்பர் வந்து கிரேட்டர் தென் 3ஆக இருந்தால் செத்துரும். அதுக்கப்புறம் சர்வைவல் வந்துட்டு ஆப்டிமலாக 2 ஆர் 3 இருந்தால் சர்வைவ் ஆகும். அப்போ ரீப்ரொடியூஸ் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு எம்டி ஸ்பேஸில் நெய்பர் வந்துட்டு இது 3 இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து மறுபடியும் உயிர் வந்துடும். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போது நீங்கள் இந்த கேல்குலேஷன் எல்லாத்தையுமே ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடியே நீங்கள் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. முன்னாடி மீன்ஸ் லைக் ஒரு ஃப்ரேம் இருக்குது. அந்த ஃப்ரேமில் வந்துட்டு எல்லாமே இருக்குன்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்பேஸில் வந்துட்டு இப்போ புதுசாக உருவாகுது. ஃபஸ்ட்டு இந்த ஒரு ஃப்ரேமை வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்க. அந்த ஃப்ரேம்லேயே நீங்கள் வந்துட்டு மறுபடியும் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 0 வந்து அழிச்சிட்டு எம்டி ஸ்பேஸ் பண்ணுறீங்கன்னா, அப்புறம் நெக்ஸ்ட் அதுக்கு கீழே சீக்வென்ஷியலாக அடுத்தது கால்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு சீக்வென்ஷியலாக அடுத்தது கால்குலேட் பண்ணும்போது, அப்போ இங்கே இருக்குதுன்னு வச்சு கால்குலேட் பண்ணுவீங்களா? இல்லைன்னு வச்சு கால்குலேட் பண்ணுவீங்களா? ஸோ நீங்கள் ஒரே ஒரு கிரிட் மட்டும் வச்சுக்கிட்டீங்கன்னா, இப்போ முன்னாடி இங்கே இருந்ததை அழிச்சிட்டீங்க அப்படின்னா, அப்போ இதை சீக்வென்ஷியலாக 1, 2, 3ன்னு பொசிஷன் கால்குலேட் பண்ணும்போது, அப்போ வந்துட்டு இல்லைன்னு கால்குலேட் பண்ணிங்கன்னா கவுண்ட் வந்து குறையும். ஸோ இதே மாதிரி இது ஒரு மேனேஜபிளாக பண்ண முடியாது. ஸோ இதுக்காக தான் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு கிரிட்டுக்கான எல்லா வேல்யூஸும் கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்துட்டு மறுபடியும் அந்த பண்ணிவிட்டு அதை புது கிரிட்ல அசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம அந்த நியூ கிரிட்டை மறுபடியும் அசைன் பண்ணுவோம். ஓகே ஃபைன். ஸோ இப்போது இதுதான். இப்போ நம்ம பேசிக்காக இது எல்லாமே நெய்பர்ஸை பொறுத்து தான். ஸோ இந்த நெய்பர் கவுண்ட்டை நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ அது எப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஃபஸ்ட் அந்த பொசிஷனை வந்து நம்ம வாங்கிடுவோம். எந்த இது கால்குலேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கவுண்ட் வேல்யூ வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் வந்துட்டு என்னென்னா நம்ம சொன்னால ஃபார் எக்ஸாம்பிள் எந்த ரோ எடுத்துக்கிட்டாலும் அது வந்துட்டு அதுக்கு மேலே இதுதான் 0th ரோனா அதுக்கு மேலே இருக்கிற ரோ மைனஸாக இருக்கும். அதுக்கு கீழே இருக்கிற ரோ ப்ளஸ்ஸாக இருக்கும். அதே மாதிரி காலம் எடுத்துக்கிட்டால் முன்னாடி இருக்கிறது மைனஸாக இருக்கும், பின்னாடி இருக்கிறது ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ இதுதான் இது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரோவை கால்குலேட் பண்ணணும்.
ஸோ அதுக்காக இத வந்து நம்ம -1லேருந்து +1 வரைக்கும் வச்சிருக்கோம். +1 இது வந்து ரோஸ குறிக்கிறது. எப்பவுமே அவுட்டர் லூப் வந்து ரோ, இன்னர் லூப் தான் காலம். ஸோ வந்துட்டு அவுட்டர் லூப்ல இது பண்ணு. இப்படி பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்துட்டு அதுதான் நம்ம எல்லாமே இந்த இந்த வாங்குற ரோக்கு பிளஸ் ஐ அப்படின்னா அ மேல் ரோன்னு அர்த்தம். மேல் ரோ அர்த்தம். -1 இருந்துச்சுன்னா மேல் ரோன்னு அர்த்தம். அ அதே நேரத்தில +1 இருந்துச்சுன்னா கீழ் ரோன்னு அர்த்தம். 0னா சேம் ரோன்னு அர்த்தம். ஃபைன். ஸோ அப்படி இருக்கும்போது பேசிக்கா இது வந்துட்டு இது எடுத்துக்கிட்டோம்னா -1 ம். இத எடுத்துக்கிட்டோம்னா, மேல இருக்கிறது -1 ரோ, இது 0த் ரோ, இது கீழ இருக்கிறது அ +1 ரோ. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ர் ர் அப்ப அப்ப அந்த 9 இதுல வந்துட்டு 2மே ஈக்குவல் டூ 0னா, அப்ப வந்துட்டு அந்த சேம் எலமெண்ட். ஸோ சேம் எலமெண்ட் இத நெய்பர்ஸ் தான் கால்குலேட் பண்றோமே தவிர, பண்ணும்போது நம்பள செல்ஃப் வந்துட்டு இது பண்ண முடியாது. ஸோ அதனால இது வந்துட்டு நீங்க வந்துட்டு அந்த ஐட்ரேஷன் மட்டும் ஸ்கிப் பண்ணிருவீங்க. ஸோ மத்தபடி நியூ ரோன் காலம் வந்துட்டு கால்குலேட் பண்ணுவீங்க. அந்த ரோவுமே நீங்க வந்துட்டு இது நீங்க இந்த எட்ஜ்ல வந்துட்டுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து பார்டர்ன்னு வச்சுக்கோங்க. அந்த கிரிட்டோட பார்டர். ஸோ +1 போட்டு அந்த கிரிட்ல ஆக்சஸ் பண்ணீங்கன்னா, இது வந்து எக்செப்ஷன் வந்துரும். ஸோ அதனால இது பார்டரா இல்லையா? இல்ல. அதாவது 0க்கு கீழ இல்லாத ரோவா? அல்லது ஹைட் அந்த ஹைட்டா இல்ல. ஹைட்டு அல்ல ஹைட்டுக்கு மேல இல்ல அப்டின்னா லோ. அதுக்கப்புறம் காலமும் அதே மாதிரி 0க்கு மேல தான் இருக்கு. 0 ஈக்குவல் டூ ஆர் கிரேட்டர் தென் 0வா இருக்கு. இடத்துல வித்தையும் தாண்டல அப்டின்னா, நீங்க வந்துட்டு அதுக்கப்புறமேட்டு அது வந்து அந்த ஸ்பெசிஃபிக் கிரிட் வந்துட்டு 1ன்னு இருந்துச்சு அப்டின்னா, நீங்க வந்துட்டு கவுண்ட்ட இன்கிரீஸ் பண்றீங்க. ஸோ இதுதான். இது அந்த கவுண்ட் கால்குலேஷன் லாஜிக்கு. ஸோ வந்துட்டு ம் இத வச்சு தான் நீங்க கால்குலேட் பண்றீங்க. ஓகேவா? இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு இந்த கிரிட் ரோவ ஐட்ரேட் பண்றீங்க. அதுக்கப்புறமேட்டு நெய்பர்ஸ் கவுண்ட் எடுத்துக்கிட்டு இத வச்சு தான் கால்குலேஷன் பண்றீங்க. இது எப்போ அலைவா இருக்கும் அப்டின்னா, அ கிரேட்டர் தென் அதாவது என்னது 3க்கு மேல இருக்கு. சாரி. எப்போ சாகும் அப்டின்னா, இங்க இதுக்கு முன்னாடி இங்கேருந்து பார்த்தா நமக்கு தெரியும். பேசிக்கா ஒரு கிரிட்ட எடுத்துக்கிட்டோம்னா, எய்தர் அது வந்துட்டு வேல்யூ 1ஆ இருக்கும். அல்லது 0வா இருக்கும். ஸோ 1ஆ இருக்க கேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அப்ப அலைவா இருக்கு. அலைவா இருக்குன்னா, அப்ப வந்துட்டு ம் அது எப்போ சாகும் அப்டின்னா, அது வந்துட்டு அ இது என்னது அ எய்தர் இது வந்துட்டு 3க்கு மேல இருந்துச்சுன்னா அப்டின்னா, அது வந்துட்டு ஓவர் கிரவுடிங்னால சாகும். இல்லன்னா லெஸ் தென் 2 ஹார்ஸ்ன்னா லோன்லினஸ்னால சாகும். ஸோ அதனால இத மட்டும் இது வச்சுட்டு நம்ம வந்துட்டு 0வ இது பண்றோம். ஒருவேள 2ம் இல்ல அப்டின்னா, ஸோ அது வந்து ஆப்டிமலா 3 ஆர் 2 நெய்பர்ஸ் தான் இருக்கும். ஸோ அதனால அத லெட் இட் லிவ் அப்டின்னு சொல்லிட்டு விட்டுருவோம். அதுக்கப்புறமேட்டு இதுதான். ஸோ அ ஒருவேள 0வா இருந்துச்சு அப்டின்னா, அது என்னவா மாறலாம்? அது வந்துட்டு இதா மாறலாம். அலைவாகலாம். அப்டின்னா நெய்பர்ஸ் கவுண்ட் வந்துட்டு 3ஆ இருந்துச்சு அப்டின்னா, அலைவுன்னு மாத்திருவீங்க. இது எல்லாமே வந்துட்டு இந்த ஆக்சுவல் கிரிட்ல கம்பேர் பண்ணிட்டு, அடுத்த நியூ கிரிட்ல அப்டேட் பண்ணிட்டு, இந்த நியூ கிரிட் வந்துட்டு நீங்க மறுபடியும் இதுல இது பண்ணிடுவீங்க. எதுலனா, அந்த ஆக்சுவல் கிரிட்ல மறுபடியும் அப்டேட் பண்ணி விடுவீங்க. அவ்வளதான். அப்புறம் இதுல வந்துட்டு எடுத்தோனே டக்கு டக்குன்னு மாறக்கூடாதுங்கிறதுனால, ஒரு இது மில்லி செகண்ட்ஸ் தான் எடுத்துக்கும் இந்த ஸ்லீப் ஃபங்ஷன். இந்த ஸ்லீப் ஃபங்ஷனுக்கு வந்துட்டு நம்ம windows.hல இருக்கும். ஸோ அதுக்காக அதை இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஸோ இந்த 50 மில்லி செகண்ட்ஸ் வெயிட் பண்ணும் அப்படிங்கிற இது. ஸோ கடைசி இன்னும் ஒரு முறை நம்ம இத பார்த்துடலாம். நல்லாருக்கு. டிஃபரெண்ட் பேட்டர்ன்ஸ் இருக்கு. டிஃபரெண்ட் காம்பினேஷன்ஸ் இருக்கு. நல்லாருக்கு. பார்த்தீங்களா? இது மாறிக்கிட்டே இருக்கு. லைக் இந்த கயாஸ்ல இருந்து அது ஒரு இந்த மாரி ஃபார்ம் ஆகுது. இன்னைக்கு இவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.